இது சுவாமி சித்பாவனந்தரோட தினசரி தியானம் தொகுப்புல வர்ற பக்தி எனும் அஞ்சனம், அதாவது கண் மை பத்தின ஒரு குட்டி சுருக்கம். கடவுள நம்ம வெளியே எங்கெங்கேயோ தேடி அலையாம நம்ம பார்வைய கொஞ்சம் மாத்தினாலே இந்த உலகமே எவ்வளவு தெய்வீகமா தெரியும்னு புரிய வைக்கிற ஒரு அருமையான பதிவுங்க இது. முதலாவதா யசோதை ராதை கதைய பத்தி பார்க்கலாம். தாம் பையன் கிருஷ்ணனை காணோன்னு தேடி அலைஞ்ச யசோதை கிட்ட ராதை சொல்றாங்க, உன் கண்ணுல பக்தி அப்படிங்கிற மைய தீட்டிக்கிட்டு பாரு, நீ திரும்புற இடமெல்லாம் உனக்கு கண்ணன் தெரிவான்னு. இது எப்படின்னா, நம்ம என்ன கலர் கண்ணாடி போடுறோமோ உலகம் அதே கலர்ல தெரியற மாதிரி பக்திங்கிற கண்ணாடிய போட்டா நம்ம பாக்குற எல்லாமே கடவுளாத்தானுங்க தெரியும். இரண்டாவதா இது நமக்கு உணர்த்துற மனப்பக்குவம் பத்தி சொல்லிருக்காங்க. இந்த உலகத்துல இருக்கிற எல்லாமே இறைவனோட சொரூபம்தான் அப்படின்னு பாக்குற அந்த பக்குவம் நமக்கு ரொம்பவே முக்கியம். இறைவனை காணணும்னா பக்தி அப்படிங்கிற மைய நாம ஒவ்வொருத்தரும் கண்டிப்பா நம்ம கண்ணுல பூசிக்கணும்னு சுவாமி சித்பாவனந்தர் ரொம்ப அழுத்தமா சொல்றாரு. கடைசியா ஆன்மீக பெரியவரான தாய்மானவர் பாடின ஒரு பாடல், குறையில்லாத உண்மையான இறைவனை நேரா பாக்குறதுக்கு ஞானம் அப்படிங்கிற மைய நான் என்னைக்கு பெறுவேனோ அப்படின்னு அவர் ரொம்ப ஏக்கத்தோட பாடினதையும் இதுல பொருத்தி சொல்லிருக்காங்க. ஆக பக்தி ஞானம் இது ரெண்டுமே ஒண்ணுதான். அத நம்ம பார்வைய மாத்திர மைதான் ஆனா நமக்கு தெளிவா புரியுது. சுருக்கமா சொல்லணும்னா, கடவுள வெளியே தேடாம நம்ம பார்வையிலேயே பக்தியையும் ஞானத்தையும் கலந்து பார்த்தா இந்த உலகமே நமக்கு இறைவனாத்தாங்க தெரியும்.